அவங்க கொடுக்கற மென்டல் டார்ச்சர் என்னால தாங்க முடியல. உடல் ரீதியாவும் என்னால அவங்க கூட உண்மையாவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு. டெய்லியும் கேக்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கூட நான் பொய் சொல்றேன்னு நினைக்கல. சத்தியமா நான் எந்த விதத்துலயும் உங்ககிட்ட பொய் சொல்லப்போ நடந்தது மட்டும்தான் சொன்னேன். சத்தியமா இந்த வாழ்க்கை பிடிக்கல. உலகமே நீங்களும் அம்மாவும் தான். நீங்கெல்லாம் என்ன பத்தி கண்ட கனவும் வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல. ஆனா என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்க மட்டும்தான். என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. நான் போறேன்ப்பா. இதுக்கு மேலேயே இருந்து எந்த விதத்திலயும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. நான் உங்களுக்கு பிறந்ததே முதல் தப்பு. மன்னிச்சிருங்க. சாரிப்பா. இந்த தடவை நான் யாரும் என்ன காப்பாத்தணும்னு நினைக்கலப்பா. எல்லா தடவையும் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன். ஆனா இந்த தடவை என் லைஃப் எப்பவுமே மாறாதுங்கிறது உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். இத நான் எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லி எனக்கே அசிங்கமா ஃபீல் ஆகுது. யார் இந்த ரித்தன்யா? இவங்கள பத்தி பார்க்கலாம் வாங்க. திருப்பூரை சார்ந்த ரித்தன்யா கேஸ் தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, ரித்தன்யா ஏன் இறந்தாங்க, கவின் வீட்டுல அப்படி என்னதான் நடந்தது, கவின் ரித்தன்யா கிட்ட என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, எவ்வளவு டவுரி கேட்டிருக்காங்க, ரித்தன்யா வீட்டுல அவங்க அப்பா வீட்டுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, ரித்தன்யோட மாமியார் அவங்கள என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி பாய்சன் சாப்பிட்டு இறந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. ஏப்ரல் மாசத்துல பிரம்மாண்டமான ஒரு திருமணம் பண்ணியிருக்காங்க ரித்தன்யாவுக்கு. பல கோடி செலவுல 70-80 லட்சத்துல காரு, 300 சவர் நகை, அது மட்டும் இல்லாம சீர்வரிசையெல்லாம் கொடுத்து திருமணம் பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டமான திருமணம் ரித்தன்யாவுக்கு நடந்திருக்கு ஏப்ரல் மாசம். திருமணமெல்லாம் ஆகி ஒரு 10 நாள் ரித்தன்யா மாமியார் வீட்டுல இருந்திருக்காங்க. அதாவது கவினோட வீட்டுல இருந்திருக்காங்க. அவங்க மாமியார் என்ன பண்றாங்கன்னா, நீங்க எடுத்துட்டு வந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வா, நான் அதை பார்க்கணும், அதை செக் பண்றாங்க. அவங்களுடைய மாமியார் என்ன பண்றாங்கன்னா, நகையை செக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க 500 சவரன் தானே போடுறேன்னு சொன்னீங்க, ஆனா என்ன 300 சவரன் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க எப்படி கேள்வி கேட்கறாங்கன்னா, ஒரு 4 பேர் முன்னாடி அவங்க ஃபேமிலியில கவினும் இருக்காரு, கவினோட அப்பா, கவினோட அம்மா, அவங்க எல்லாரும் ரித்தன்யாவை நிக்க வச்சு கேள்வி கேட்கறாங்க. பவுன் கம்மியாக தான் போட்டுட்டு வந்திருக்க, அதிகமான காசு எடுத்துட்டு வரல, இது வேணும் அது வேணும்னு நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு ரித்தன்யா எதுவுமே பேசாம சைலண்டா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, நீ சமையல் செய்ய, துணி துவை, கிச்சனை கிளீன் பண்ணு, கிச்சன் ரூமுக்கு வா, பாத்திரமெல்லாம் வளர்க்கு அப்படின்னு சொல்லுங்க. இது என்னம்மா, இது எல்லார் வீட்லயும் அப்படிதானே நடக்கும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. இங்க அது மட்டும் நடக்கலங்க. இவங்கள வெறும் வேலைக்காரியா மட்டும் தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சாலும் அதை செஞ்சு சாப்பிடுற அளவுக்கு அவங்க கிடையாது. பூஜை ரூமுக்குள்ள போக கூடாது, கிச்சனுக்குள்ள போய் அங்க எதுவும் நீயா செஞ்சு சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ரித்தன்யாவுக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லாம கவின் அவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்கள ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காரு. இதெல்லாம் அவங்க மனசுக்குள்ள மூடி மறைச்சிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க போயிட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் என்னை கொடுமைப்படுத்துறாங்க, இவங்க இதை பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இன்னும் 200 சவரன் எடுத்துட்டு வா, இன்னும் ஒரு 10 லட்சம் எடுத்துட்டு வா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, அப்படி இப்படிதான் ஆகும், நீ கவலைப்படாத, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்படிதான் ஆகும், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, இதெல்லாம் யாருக்கிட்டும் சொல்லாத, நம்ம பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணிருக்கோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுமா அப்படின்னு அவங்க அப்பாவுடைய தரப்பை சொல்லியிருக்காரு. அவங்க அடுத்து அவங்க அப்பா கிட்ட போகும்போது அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹஸ்பண்ட் இல்லாமலாம் நீ தனியாலாம் வரக்கூடாது, ஊர் என்ன பேசும், பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் என்ன நினைப்பாங்க, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, நீ ஹஸ்பண்டோட மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ரித்தன்யாவை வீட்டுக்கு, அவங்களுடைய கவினோட வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ரித்தன்யா அவங்க அப்பா கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்காருன்னா அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க தம்பி வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்காரு. அவங்க தம்பிக்கும் கால் பண்ணி, தம்பி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இந்த வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, எங்கேயும் போக விட மாட்டேன்றாங்க, எதுவும் பண்ண விட மாட்டேன்றாங்க, கவின் வேற இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல அப்படின்னால அவங்களோட கஷ்டத்தெல்லாம் அவங்க தம்பி கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க தம்பி என்ன சொன்னாருன்னா, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இப்போதைக்கு ஒரு 2 months தானே ஆயிருக்கு கல்யாணம் ஆகி, கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ரித்தன்யா என்ன படிச்சிருக்காங்கன்னா, அவங்க பிஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க, எம்ஏ யோகா மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்காங்க,
பியூட்டிஷியன் கோர்ஸ் பண்ணியிருக்காங்க, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்திருக்காங்க, க்ளோயிங் மேக்கப் கோர்ஸ் கூட பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் படித்த ரித்தன்யா அவங்க எந்த ஒர்க்குக்கும் போகலை. அவங்க வந்து ஒர்க்குக்கு போகாமல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பெண்களுக்கு வந்து அவங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பற்றி நிறைய சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதெல்லாம் தாண்டி நல்ல இண்டிபெண்ட் உமன், நல்ல தைரியசாலியான பெண்ணு தான் ரித்தன்யா. இதெல்லாம் தாண்டி அவங்க பாய்சன் சாப்பிட்டு அவங்க இறந்துருக்காங்கன்னா அவங்களுடைய வலிகள் எவ்வளவா இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவங்க இவ்வளோ தைரியமாக இருந்தாலும் அவங்களால தனியாக வாழ முடியல. அவங்க அப்பா வீட்டுக்கு போனால் அவங்க அப்பாவும் இல்லைம்மா நீ ஹஸ்பண்ட் கூட தான் வரணும், இங்கெல்லாம் தனியாலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனாலும் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க. கவினும் டார்ச்சர் பண்ணுறாங்க, அவங்க மாமியாரும் டார்ச்சர் இந்த மாதிரி கொடுமையெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஒரு 1 மந்த்தாக அவங்க இந்த கொடுமையெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. என்னால் வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது, எனக்கு இந்த கல்யாணமே போதும், என்னால் வேற ஒருத்தவங்கள நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இறந்துருக்காங்களே. அவங்க அப்பா என்ன சொல்கிறேன்னா எங்கள் பொண்ணு ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் என்ன பெருமைன்னு இருக்குன்னு எனக்கு தெரியல. பொண்ணே போயிட்டு பேருக்கு அவங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் பெருமையாக பேசுறது வந்து எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லைங்க. இதே அவங்க வந்து தனியாக வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட இவங்க அப்பா விட்டுருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப போராடி ஏதாச்சும் பண்ணியிருப்பாரு இவங்களையே. இந்த மாதிரி தனியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஊரில் என்ன பேசுவாங்க அப்படின்னு இவரே ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்கன்னு என்னுடைய ஒப்பீனியன் இருக்குது. அவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு தான் அவங்க இறந்துருக்காங்க. அதில் வாய்ஸ் மெசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்பா என்னால் இங்கே இருக்கவே முடியல, இவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, இந்த ஃபேமிலி செம கிரிமினல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டமிட்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இவங்க பணத்துக்காக இது எடுத்துகிட்டு வா, அது எடுத்துகிட்டு வா, நகை எடுத்துகிட்டு வான்னு நிறைய என்ன சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் தெரியாமல் இந்த குடும்பத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன், என்னால் இருக்க முடியலப்பா, இந்த மாதிரி காரியத்தை நான் பண்ணுறதுக்கு நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பாய்சனை சாப்பிட்டு அவங்க இறந்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய போட்டுட்டு வந்த ஜுவல்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு அவங்க அப்பாவுக்கு வாய்ஸ் நோட்டில் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு பிறகு தான் நம்ம இங்கே இருக்கவே கூடாது, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு காரில் போயிட்டு பாய்சன் சாப்பிட்டு இறந்துருக்காங்க. அவங்க ஜுவல்ஸ் எல்லாம் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னலாம் வாய்ஸ் நோட்டில் அனுப்பியிருக்காங்க. இந்த ட்ராவில் இந்த மாதிரி நெக்லஸ் இருக்கும்ப்பா, இந்த ட்ராவில் இந்த மாதிரி செயின் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் கொடுத்த 2 லட்ச ரூபாய் வந்து இந்த ட்ராவில் இருக்குது, இந்த பீரோவில் இருக்குது அப்படின்னலாம் சொல்லி அவங்க அப்பாவுக்கு எங்கள் காசு நகைலாம் எங்கெங்கே வச்சுருக்குன்னு சொல்லி அவங்க வாய்ஸ் நோட்டு சென்ட் பண்ணிட்டு தான் அவங்க இறந்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இறந்துருக்காங்கன்னா அவங்க ஃபேமிலி வந்து எப்படியாப்பட்ட ஃபேமிலியாக இருந்திருக்குன்னு பாருங்கள். இதே அவங்க வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணாமல் இறந்துருந்தா அவங்க மீது எவ்வளோ ஒரு பொய்யான கேஸை போட்டு இருப்பாங்கன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மக்களே. என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லி அந்த பொண்ணையே ரொம்ப கலங்கப்படுத்தியிருப்பாங்க. அவங்க அப்பா ஃபேமிலி எல்லாரையுமே அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி குடும்பம் தான் அந்த குடும்பம் நினைக்கிறேன் நான். அவங்க இந்த எல்லா வாய்ஸ் நோட்டையும் அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிட்டு பாய்சன் சாப்பிட்டு இறந்துருக்காங்க. இதை கேள்விப்பட்ட அவங்க அப்பாவும் அம்மாவும் தம்பியும் ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. அவங்க கதறி அழுத நீங்களே நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அவங்க அவ்வளோ வருத்தப்படுறாங்க, என் பொண்ணை நான் பூ போல் கொடுத்தனே, நீங்கள் இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கீங்களே அப்படின்னு அவங்க கதறி அழுதாங்க. அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் போட்டு என் பொண்ணுக்கு கண்டிப்பாக நீதி நியாயம் கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும்னா இதுவரையும் அவர் போராடிக்கிட்டு தான் இருக்காரு. கவின் அவங்களுடைய அப்பா அவங்களுடைய அம்மாவையும் ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க, இது வரைக்கும் போட்டிருக்காங்க. அவங்க ஜாமீனில் வெளியே வரணும்னு அவங்களும் போராடிட்டு இருக்காங்க. அவங்க பாருங்கள் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அவங்க ஜாமீனில் வெளியே வரணும் அப்படின்னு இருக்காங்க. அவங்க அப்பா ஜாமீனெல்லாம் தரக்கூடாது, என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் ஜாமீன் எதுவுமே தரக்கூடாதுன்னு இதுவரையும் அவர் போராடிட்டு தான் இருக்காரு. சரிங்க மக்களே, நம்ம எவ்வளோதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சில நேரத்தில் நம்மளுக்கு யாருமே இல்லை அந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கவே கூடாது. நமக்கு நம்ம தான் இன்னும் போராடிக்கிட்டே இருக்கணுமே தவிர இந்த மாதிரி சூசைடெல்லாம் பண்ணவே கூடாது மக்களே. நம்ம உண்மையாக இருந்தால் எந்த ஒரு காரியத்தினாலும் எதிர்த்து நிற்கலாமே தவிர ஒரு நாளும் பயந்து போயிடக்கூடாது மக்களே. எப்போவுமே எதிர்த்து நில்லுங்க, எந்த ஒரு காரியத்தினாலும் எதிர்த்து நில்லுங்க. எப்போவுமே வெற்றி நிச்சயமாக